Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சென்னையில் பெய்த சாதாரண மழைக்கே பல்வேறு இடங்கள் வெள்ளக்காடானது. இந்த சூழலில் வடகிழக்கு பருவமழையின் போது சென்னையின் நிலைமை என்னவாகும் என மக்கள் அச்சமடைந்துள்ளனர். குளம் போல தேங்கிய மழைநீர், வெள்ளக்காடான சாலைகள், குண்டும் குழியுமான சாலைகளில் தேங்கிய தண்ணீர், பிரதான சாலைகளில் அணிவகுத்து நிற்கும் வாகனங்கள். பருவமழை இல்லாமல் சாதாரண மழைக்காலத்தில் இதுதான் சென்னையின் நிலை. பொதுவாக மழையை கண்டால் பலரும் உற்சாகமடைவார்கள். ஆனால் சென்னை வாசிகளின் நிலைமையோ வேறு. மழை என்றாலே எங்கே தண்ணீர் தேங்கும், வாகனத்தில் செல்ல முடியுமா, எந்த வழியில் போக்குவரத்து நெரிசல் இருக்கும் என திக் திக் மனநிலைக்கு மாறிவிடுவார்கள். கடந்த 2 நாட்களில் பெய்த மழைதான் பருவமழைக்கு முன்னதாகவே சென்னை வாசிகள் மத்தியில் அச்சத்தை உருவாக்கியுள்ளது. மழையால் பல்வேறு சாலைகள் வெள்ளக்காடானதுதான் காரணம். சென்னை பெருங்குடி உலக வர்த்தக மையம் எதிரே உள்ள சாலையில் குளம் போல மழைநீர் தேங்கியுள்ளதால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்தை சந்தித்து வருகின்றனர். மெட்ரோ பணிகள் காரணமாகவும் சாலைகள் சேதமடைந்திருப்பதாலும் இப்பகுதியில் மழைநீர் தேங்குவது வழக்கமாக இருப்பதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். கண்டிப்பா ரொம்ப கஷ்டம். இப்போ எல்லாம் பள்ளம் தான் நிற்கிது, அதெல்லாம் ஃபுல்லாக பள்ளம் தான், யாரும் பார்க்குறதே கிடையாது. சும்மானா சொல்கிறாங்க, அவ்வளோதான். ரொம்ப கஷ்டமாகுது சார், இந்த பக்கம் வரவும் முடியல. ஃபுல்லாக டிராஃபிக், இதனால தான் வண்டிலாம் நாசமாகுது, பயங்கரமாகுது. மழை பெஞ்சாலும் இதே மாதிரி தான் நின்றுது. இப்போ வரவங்க போகிறவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இதுலேருந்து இவ்வளோ தண்ணியாக இருக்கிற வரைக்கும் சரி ப்ரோ, அதுக்கப்புறம் ஃபுல்லாக பள்ளமாக இருக்கும். தண்ணி எது, ரோடு எது, பள்ளம் எதுனே தெரியாது. இப்போ நீங்களே ஒன்றும் ஒரு கொஞ்சம் நேரத்தில் பாருங்களேன் எத்தனை பேர் அங்கே விழுவாங்கன்னு. நான் 20 வருஷமாக இந்த ரூட்டில் போகிறேன். இது ஒரு 10 வருஷமாக வந்து டேமேஜ் இதாக இருக்குது. இங்கே இது மெட்ரோ போட்டனால இன்னும் டேமேஜ் அதிகமாக இருக்குது. பல்லாவரம் பாண்ட்ஸ் மேம்பாலம் பம்மல் கிருஷ்ணா நகரில் மழை காரணமாக தண்ணீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். வடபழனியில் மழை விட்ட பிறகும் பல்வேறு பகுதிகளில் தண்ணீர் தேங்கியுள்ளது. குறிப்பாக குமரன் காலனி 2வது மற்றும் 3வது தெருக்களில் கடந்த 2 நாட்களாகவே கழிவு நீரோடு கலந்து மழைநீர் தேங்கியுள்ளதால் பொதுமக்கள் மிகுந்த அவதிக்குள்ளாகி வருகின்றனர். ஆங்காங்கே தேங்கிய மழைநீரை அகற்றும் பணியில் மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். மெட்ரோ ரயில் பணிகளால் சாலைகள் பழுது, புதிதாக நடைபெற்று வரும் வடிகால் பணிகள், தாழ்வாக தொங்கும் மின்கம்பிகள், முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இன்மை என்பன உள்ளிட்ட பிரச்சினைகளால் முன்பு போல சென்னை தத்தளித்து விடுமோ என மக்கள் அச்சத்தில் உள்ளனர். ஒவ்வொரு ஆண்டும் மழைநீர் வடிகால் கட்டமைப்பிற்கு சென்னை மாநகராட்சி குறைந்தது 300 கோடி ரூபாய் முதல் 1000 கோடி ரூபாய் வரை செலவிட்டு வருகிறது. இவ்வளவு கோடி ரூபாயில் பணிகள் நடந்தாலும் ஒவ்வொரு பருவமழைக்கும் சென்னையில் ஏதேனும் ஒரு பகுதியில் மக்கள் வெள்ளத்தில் 1 வாரம் வரை சிக்கித் தவிக்கின்றனர். தொடர்ந்து ஓரிரு நாட்கள் மழை இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருக்கும் நிலையில் சென்னையில் பாதிப்பு அதிகரிக்கும் அபாயம் உள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மாநகராட்சி வேகப்படுத்த வேண்டும் என்பதே சென்னை வாசிகளின் எதிர்பார்ப்பு. Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.